ப்ரான் தம் பிரியாணி செய்யலாங்களா. அதுக்கு வந்துட்டு எண்ணெயில் வந்து வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ரைஸ் வேக வைக்கிறதுக்காக வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி விட்டுட்டு இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, லெமன், தென் வந்துட்டு புதினா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அரிசி அதில் போட்டுருங்க. அரிசி வந்து ஒரு 85% வந்தால் போதும். ஏன்னா ப்ரான் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். அதனால் நம்ம தம் தான் வைக்க போகிறோம். ஸோ ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வந்துட்டு ப்ரான் வந்து மேரினேட் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டீவைனிங்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லெமன் விட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க 1/2 hour. இல்லைனா உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த ப்ரான் மசாலா இருக்கு இல்லையா, இதை வந்து நான் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ப்ரான் வந்துட்டு 90% வந்தால் போதும். தென் வந்துட்டு நீங்கள் தம் போட்டுக்கலாம். தம் போட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சிட்டு நீங்கள் வந்து சுட சுட தயிரோட சர்வ் பண்ணுங்கள்.